எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நில ராசிகளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஜனவரி 2025 இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க, கைடன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ நீங்கள் வந்து ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து பார்க்கலாங்க. 2 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 லைட் ஆரஞ்ச், பயல் 2 வந்து ஒயிட் கலர். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கார்ட்ஸ் ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எதில் இருக்கும் அப்படின்னு தோணுதோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ பயல் 1 போயிடலாம். இந்த பயல் 1 இந்த ஆரஞ்ச் கலர், லைட் ஆரஞ்ச் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். 7 of Swords, Star, Chariot. கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு Chariot அண்ட் Emperor. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியுறீங்க. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க முன்னாடி நீங்கள். ஸோ இந்த பயல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் பார்க்கும்போது பட் ஆனால் சிலருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்லேயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் நிறைய ஹடல்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அது ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலிக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரியுது. பட் ஆனால் இன்னும் வந்து சிலருக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, சிலருக்கு வந்து ஆனால் பட் அது குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மீனிங் வருது. உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லணும், இந்த கார்ட் தான் நான் சொல்லுவேன். சைக்கிள்ஸ் அண்ட் ரிதம்ஸ். ஹானர் த சைக்கிள்ஸ் ஆஃப் யுவர் பாடி, எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்றது தான். ஸோ சில விஷயங்கள் சிலருக்கு வந்து கடந்து வந்திருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து மெயினாக உங்களுக்கு எமோஷன்ஸ் சைட் தான். ஓகே, கப்ஸ் சைடில் தான் காமிச்சிட்ருக்கு. ஸோ ரிலேட்டட் இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, ரிலேஷன்ஷிப்பில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ பட் ஆனால் பாஸ்டில் நிறைய சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம், சிலருக்கு வந்து வேலையில் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சம்திங் உங்களுடைய எமோஷனில் ஒரு கஷ்டம் வந்திருக்கும்ல, உங்களுடைய மனதளவில் கஷ்டங்கள் வந்திருக்கலாம், அதுதான் ரிலேட் ஆகுது. ஸோ சிலருக்கு வந்து அந்த கஷ்டங்கள் முடிஞ்சு வந்திருப்பீங்க, இல்லை வந்துட்டுருப்பீங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குங்க. நிறைய சைக்கிள்ஸ் அப்படின்றது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஒரு லெவலாக கொண்டு வாங்க, உங்களுடைய ஒரு எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறப்போகுது, சேஞ்சஸ் அப்படின்றது வரப்போகுது. ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க, நிறைய விஷயங்கள் கடந்துட்டீங்க. இப்போ வந்து பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியுறீங்க. நீங்கள் எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், 7 of Swords, அதுக்கப்புறம் ஸ்டார், சேரியட் அண்ட் எம்பரர் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்லும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, 7 of Swords, ஸ்டார். ஸோ நிறைய ஃபேஸ் பண்ண ஒரு அந்த சிச்சுவேஷன்லேருந்து இப்போ வந்து உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விஷ், உங்களுடைய செல்ஃப் அப்படின்ற மாதிரி உங்களுடைய க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நோக்கி தான் நீங்கள் போக போகிறீங்க, அதை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இல்லை அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள், அதற்குரிய ஒரு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எம்பரராக இருக்கணும்னு நினச்சிங்களா, இல்லை ஒரு 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 ஒர்க்கில் நீங்கள் பெருசாக ஒரு டீம் லீடராக இருக்கணும், இல்லை அந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணம் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்க, அலைன்ஸ் நல்ல ஒரு இடம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதை ஆசையாக நினைக்கிறீங்களோ, எதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு சாத்தியமாக மாறப்போகுதுங்க. ஸோ இது வந்து முன்னாடி உங்களுக்கு பாஸ்டில் வந்து ஃபேவராக நிறைய ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபேமிலியில் அகென்ஸ்ட் இருந்திருக்கலாம், உங்கள் தொழிலில், உங்களுடைய ஒர்க் சைடில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷனாக இருக்கட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மணி வைஸில் கூட அது ரிலேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மேபி.
ஸோ இது வந்து பாஸ்ட். இப்போ வந்து ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் நினைக்கிற அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக மேரேஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஒர்க்கில் வந்து டெவலப்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து அப்ராட் அப்படின்றது இருக்குது, இல்லை வேறு அதர் சிட்டி, அதர் பிரான்ச்சஸ். அது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமா இருக்கலாம். ஏன்னா ஸ்டார் வந்தனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் தான் அது. ஓகே. ஸோ அதர் திங்ஸ் சிலருக்கு நான் சொல்லணும் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிலருக்கு வந்து ஒரு பெருசாக போகல, இல்லைனா வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, லோன் கிடைக்கல, இல்லை வந்து லேண்ட் வாங்கியிருக்கீங்க, வீடு கட்ட முடியலை, இல்லை சேல் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சேல் ஆகலை அப்படின்னு முன்னாடி இருந்திருந்தால் இப்போ இந்த மாதம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் அமையும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே. சிலருக்கு வந்து பிரதர் சிஸ்டர் உடைய ரிலேஷன்ஷிப் வந்து முன்னாடி ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்களா வந்து பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களை விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கும். ஏன்னா உங்களுடைய சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. முன்னாடி அவங்க வந்து ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, இல்லை உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களா வெளியே உங்களோட ஒரு நல்ல பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், அவங்களே ஒரு ஹெல்ப் கூட இருக்கலாம். ஏதோ உங்கள் மனசு வந்து ஒரு ஆறுதல் படுறதுக்கு, இல்லை ஒரு புரிஞ்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்னொரு பாயிண்ட் வருது. ஸோ தெர் இஸ் நோ நீட் டு ஹரி ஆர் ஃபோர்ஸ் திங்ஸ் டு ஹேப்பன், எவ்ரி திங் இஸ் அக்கேரிங் இன் பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கீங்க, ஒரு லாங் டைம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஃபர்ட் கொடுங்க. பட் ஆனால் அதில் வந்து ஒரு சீக்கிரமாக இல்லை அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் இப்போ பண்ணுற ஒரு விஷயம் வந்து அது லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா அது டைம் எடுத்து கூட அது கண்டிப்பாக நடக்கும். அது வந்து பர்ஃபெக்ட் டைமிங்கில் நடக்கும் அப்படின்ற மாதிரி வருது. இங்கே இன்னொரு கார்டு. ஓகே, இன்னொரு கார்டு. எஸ், இந்த கார்டு அப்படின்றது என்ன அப்படின்னா வெயிட் ஃபார் த ரைட் டைம் அப்படின்றது வந்திருக்கு. ஏன்னா இங்கே இதே தான், இதோடைய ரிலேட்டட் தான். சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்குங்க. ஸோ இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க, அந்த ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு மேபி அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ஸோ இல்லை சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுடைய அந்த டைமிங்க்காக. ஏன்னா வந்து நீங்களே போய் அந்த வேலண்ட்ரியாக இல்லை அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வேணாம். அந்த டைமிங் வரும் பார்த்துக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு மனசில் இருக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அது ஒரு திங்ஸ் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு அந்த வழியாக அந்த டைமிங் வரும்ல, அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ 2 கார்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டோன்ட் வரி, அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் இங்கே மீனிங் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கார்டு. ஓகே. ஸோ யாங் அப்படின்றது வந்துருக்கு. இங்கே வந்து விட்டு போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இங்கே வருதுங்க. நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சிலருக்கு வந்து நியூ பிகினிங் இருக்கலாம், சிலருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஸோ ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கலாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு வழியே வர்றதுக்கு இருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பிகினிங்காக தான் இருக்கும், ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து எந்த சைடு அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து ஒரு தொழிலில், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், இல்லை வந்து உங்களுடைய மணி வைஸில், ப்ராஃபிட் சைடில் சம்திங். இங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அதேமாதிரி அதுக்குரிய ஒரு ரிட்டர்னும் இருக்குது. அது வந்து பெருசாக இல்லை. அதாவது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க, அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணுவீங்கள்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அதிலிருந்து ஒரு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லெவல் போகிறதுக்கு, ஃப்யூச்சரில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன அப்படின்னா டிவைன் விஸ்டம், லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கார்டு என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக தெரியுது. உங்களுக்கு வந்து நிறைய கிடச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து
சர்டன் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு மனசு ஒன்று சொல்லும், இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும். மனசு வேறு, இன்ட்யூஷன் வேறு. ஸோ மனசு சொல்கிறத கேட்காதீங்க, இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு வந்து சில சமயம் வந்து இன்ட்யூஷன் சொல்லாது, இது பண்ண வேணான்னு தான் சொல்லும். பட் ஆனால் மனசு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அது வந்து என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஐ காமிச்சிருக்காங்க. உங்களோட இன்ட்யூஷன் லெவல் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த கைடன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து ஏதோ ஒரு இது மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அதை வந்து கேட்ச் பண்ணுங்கள், அந்த வைபை வந்து கேட்ச் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு எல்லா சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு ப்ரொடெக்டிவாக, உங்களுக்கு வந்து ஒரு கார்டியனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 100% வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே அதே மாதிரி இன்னும் இந்த கார்டு சொல்லும்போது எல்டர் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இந்த கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு மான் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கார்டுடைய மீனிங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய சோலே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்குவப்பட்ட சோல் சொல்லலாம், ஒரு அனுபவ ரீதியான ஒரு சோல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்கிறது, ஸோ உங்களுக்கு வந்து ஸோ இங்கே வந்து படித்து ஒரு பெருசாக அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு பேசிக்காகவே உங்களுடைய ஒரு ஸோ பகுத்தறியும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் கைடன்ஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நீங்கள் பண்ணுற உதவி வந்து அது சொல் மூலமாக இருக்கலாம், இல்லை மணி வைஸில் கூட இருக்கலாம். நீங்கள் அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்கள வந்து ஒரு நல்ல வழி நடத்துறதுல அப்படின்ட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு சோல். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட். உங்களுக்கு நேச்சராகவே உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் ஏன் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய நேச்சர் கிஃப்ட் வந்து சில சமயம் மறந்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு மறந்தும் போயிருக்கலாம். ஸோ ரிப்பீட்டட். ஸோ ஏன் இந்த கார்டு அப்படின்னா, ஸோ அந்த கிஃப்டை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ரீவியஸாக, ஏன்னா இங்கே வந்து ஏஜ் அப்படின்றது கிடையாது. இந்த ரீடிங் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய அந்த சோல் இருக்குல்ல, அது வந்து ஒரு டீப்பஸ்ட் சோல். உங்களுக்கு வந்து தெரியும் இது எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், எதை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கும் சரி, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு பெருசாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த கார்டு நான் சொல்லும்போது அப்படிலாம் இல்லைங்க, கேட்குறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, முன்னாடி கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களுடைய இது வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து பட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லாமல் இருந்திருக்கீங்க. சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து உங்களுடைய அந்த பர்த் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நேச்சராகவே இருக்குது. ஸோ சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்காம இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கற்று வச்சுருக்கலாம், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், இல்லை இது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்றது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட ஒரு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஏபிள் இருக்குது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதா இருக்கலாம். சம்திங் உங்களுக்கு அந்த இது தெரியுது, சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ரீயாக கூட அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. பட் ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய ரைட் டைம் வரட்டும், கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து பெரிய லாங் டைமுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குரிய ஒரு டைமிங் வரட்டும். எதுவும் வந்து ஹரியப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒரு மனதளவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சைக்கிள்ஸ் அண்ட் ரிதம், இப்போ இந்த கார்டு வந்ததுக்கு அதோடைய எமோஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெருசாக நீங்கள் வச்சுருக்கீங்க. அதில் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து இப்போ ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், சாய்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எமோஷன் அப்படின்றது நீங்கள் எப்போ
கம்ப்ளீட்டாக இது பண்ணுறீங்களோ அந்த எமோஷ்னலி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்டாச் ஆவாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸ் பெருசாக நீங்கள் காமிக்கும்போது, ஏன்னா சில பேர் வந்து அது வந்து விரும்ப மாட்டாங்க, விலகி போவாங்க. ஸோ ஓகே, அந்த மாதிரி தான் வருது இந்த கார்டில். ஓகே, ஸோ நல்லா இருக்குங்க. ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் பைல் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் போயிடலாம். ஒயிட் ஃப்ளவர். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மூன், ஜஸ்டிஸ், ஆதியோகி, embarking on the path of yoga, flowing river, compassion, release judgments, okay, about yourself and others, and observer. ஓகே, உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான கார்ட்ஸ் தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 கார்ட்ஸில் நான் சொல்கிறேன். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மூன், ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே சிலருக்கு ஒரு பேரண்ட்ஸ் மூலயமா இல்லை ஃபேமிலியில் அதர் திங் அவங்களுடைய வேலையில் கூட இருக்கலாம், சிலருக்கு பசங்க அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, சில விஷயம் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல, இல்லை புரியலை, இல்லை வந்து இது ஒர்க்கில் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு. சிலருக்கு வந்து மணி வைஸில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்றது இருக்குது, ஆனால் பெருசாக இல்லை, இருக்குது. ஆனால் அது நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், உங்கள் பசங்களுக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம், ஒரு சேவ் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. ஓரளவாச்சு இருக்குது அப்படின்னு, ஒரு மீடியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பெருசாக ஒரு ட்ராபேக் அப்படின்றது இங்கே தெரியலை. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன லாஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு மணி வைஸில், இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ரமோஷன், இல்லை சேலரி, ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து அடிபடுது. ஸோ அதனால் சம் ஜஸ்டிஸ் எப்போ கிடைக்கும், எப்போ அதிலேருந்து ரிலீஃப் ஆகும், எப்போ வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட திங்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, மூன் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் ட்ரைன் ஆகிருக்கு. சிலருக்கு இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் வந்து அந்த பர்சன் மூலயமா ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கலைங்க. உங்களுக்கு இன்னும் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிலுவையாக அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை அந்த பர்சன் வந்து ரிட்டர்ன் வருவாங்களா, அந்த மாதிரி தான் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, மினிமம் இந்த 4 months 4 weeks அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு டைம் எடுத்துக்கோங்க. இந்த டைம் பீரியடுக்குள்ளே இந்த பர்சன் மூலயமா சம் ஜஸ்டிஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த 4 months 4 weeks அப்படின்றது, 4 weeks சிலருக்கு ஆகும், சிலருக்கு இந்த 4 monthsக்குள்ளே இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃப்ளோ பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு மைண்ட் அளவில் வந்து ஸ்டக் ஆகாமல், எப்படி ஃப்ளோயிங் ரிவர் எப்படி போயிட்டுருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி போயிட்டுருக்கோ உங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருங்க. அது வந்து எங்கே உங்களுக்கு வந்து சேர்க்கணுமோ அது வந்து சேர்க்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ செகண்ட், இந்த கார்ட் பார்க்கும்போது கம்பேஷன், ரிலீஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ், அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த லைட் அண்ட் லவ் அண்ட் லைட், இட் இஸ் வித்தின் எவ்ரி ஒன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ இந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ யாரையும் பெருசாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது இருக்குது. ஃபேவராகவும் இருக்குது, ஃபேவர் இல்லாமவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜஸ்டிஸும் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த
ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒருத்தவங்கள வந்து காயப்படுத்துறது அந்த மாதிரியெல்லாம் இப்போ வேணாம். கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த ஒரு விஷயம் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நன்மைக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ போகிற வழியில் போங்க, அந்த மாதிரி தான் இங்கே வருது. ஸோ யாரையும் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, அந்த உங்களுக்கு ஃபேவராக அமையணும் இல்லை நடக்கணும் அப்படின்ற ஃபேவர் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து அந்த டைமிங்க்கு உங்களுக்கு வந்து கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. அதே மாதிரி அப்சர்வர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த கார்டுக்கு இது ரிலேட் ஆகுங்க. என்ன அப்படின்னா இங்கே வந்து பெருசாக வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ இல்லை வந்து பெருசாக ஒரு ஒரு சொல்கிறது பேசிட்டு போகிறதோ இல்லை வந்து உங்கள் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக அவங்கள வந்து ஒரு மாற்றுறது அந்த மாதிரியெல்லாம் இங்கே வேணாம். இங்கே எப்படின்னா யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி ஒரு ஒரு இதில் போயிட்டுருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணுங்கள். இல்லை வந்து இது தொழிலில் உங்களுடைய ஒர்க்கில் இல்லை வந்து ஒரு ஃபேமிலி சைட்னால் பெருசாக யார்கிட்டையும் வந்து ஒரு இந்த எமோஷ்னலி கனெக்டட். ஏன்னா இங்கே 3 வந்தனால சிலருக்கு வந்து இங்கே ஒரு ட்ரைன்டு அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. இப்போதைக்கு வந்து ஒரு கஷ்டமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க. சிலருக்கு இது வந்து வீடாக கூட இருக்கலாம். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது வீடு, வெஹிக்கிள் ஏதோ சம்மந்தமாகுது, ரிலேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களாம் வேலண்ட்ரியாக நீங்கள் போய் அதை முடியணும், இல்லை நடக்கணும், இல்லை வந்து கொண்டு வரணும், இல்லை அவங்கள வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் இங்கே திங்க் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, அட் ப்ரெசன்ட் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணணும், எப்படி நீங்கள் இருக்கணும், அதனால தான் இங்கே இந்த கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து யாரையும் இப்போதைக்கு எதுவுமே பேச்சு மூலயமா உங்களுடைய வார்த்தைகள் மூலயமா காயப்படுத்தாதீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய வந்து இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த கார்டில், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா லவ் அண்ட் லைட் தட் இஸ் வித்தின் எவ்ரி ஒன் அப்படின்ற. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க இப்படியே அந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒரு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் வந்து ஒரு உங்கள்கிட்ட வந்து நல்லா ஸ்மூகமாக பழகுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு ஹார்ஸாக அது தோணலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ காயப்படுத்தாதீங்க, அந்த மாதிரி இங்கே வருது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயமும் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய சோல் அண்ட் மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா யோகா அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருக்குங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு பொட்டென்ஷியல் வந்து சேஞ்ச் பண்ணணும், உங்களுடைய லெவல் க்ரோத் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் இருக்கும்போது ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி, ஒரு 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 சைலண்ட்டாக, ஒரு காமாக, ஒரு அப்சர்வராக, ஒரு ஃப்ளோயிங் ரிவராக அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இந்த டைம் பீரியட்குள்ளே உங்களுக்கு நடக்கும். சேஞ்சஸ் வர்றதுக்கும் 100% உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு உங்கள் பீரியட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதத்துலேருந்து ஏதோ ஒரு இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இங்கே உங்களுக்கு வந்திருக்க விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சம் ப்ரொடெக்டிவிட்டி தான் பண்ணிகிட்ருக்காங்க. யூனிவர்ஸ் வந்து வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம், இப்படியெல்லாம் போக வேண்டாம், இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தான் மறுபடியும் பெருசாக ஒரு அகைன்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சவங்களே பெருசாக ஒரு அகைன்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் காமாக இருக்கிறது பெட்ரு. பெருசாக நீங்கள் வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து எமோஷ்னலி ஒரு ட்ரிகர் பண்ணாலும் ரொம்ப பெருசாக அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அந்த இடத்துலேருந்து விலகி வர்றது பெட்ரு. இல்லை அவங்கள வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து விலகி இருக்கிறது பெட்ரு, அவாய்ட் பண்ணுறதும் பெட்ரு, அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.